என்னங்க என்னங்க? லட்சுமி தன் கணவரை அழைத்தவாறே கூடத்திற்கு வந்தாள். தினசரியில் மூழ்கியிருந்த ராஜகோபாலன் பேப்பரை நான்காய் மடித்து டீப்பாயின் மீது வைத்துவிட்டு நிமிர்ந்தார். என்ன லட்சுமி, பிரியாவை காணோமேங்க, இன்னும் மணி 7 போறது, எனக்கு என்னவோ ஏதோன்னு கலக்கமாயிருக்குங்க என்றவாறே கையில் இருந்த காபி கப்பை கணவரிடம் கொடுத்தாள். வந்துடுவா, நீ ஏன் கவலைப்படுற லட்சுமி? அவ என்ன இன்னும் சின்ன பொண்ணா சொல்லு. அதுக்கில்லைங்க, எனக்கு எதுவோ சொல்ல வந்தவளாய் லட்சுமி தயக்கமாய் வார்த்தைகளை மின்று விழுங்கினாள். என்ன லட்சுமி, பேச்சை பாதியிலே நிறுத்திட்ட? சொல்ல வந்ததை முழுசா சொன்னாத்தானே விஷயம் என்ன ஏதுன்னு தெரியும். பேச்சுவாக்கிலேயே காப்பியை பருகி முடித்துவிட்டு வெற்றுக்கோப்பையை டீப்பாயின் மீது வைத்தார். வந்து நம்ம பிரியா பொண்ணு போக்கு வர வர சரியில்லையோன்னு என் மனசுக்கு படுறதுங்க. காலத்துல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாய் இருக்கும். தரகர் கந்தசாமியை பார்த்து விஷயத்தை சொல்லி ஒரு நல்ல வரனா பார்க்க சொல்லுங்க. அதுக்கு இப்ப என்ன அவசரம்னு கேக்குறேன். அவ படிப்பை முடிச்சு சொந்த கால்ல முதல்ல நிக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம்னு நீதானே சொன்ன லட்சுமி. அப்ப சொன்னேன், நம்ம பாக்கியாவை கட்டி கொடுத்து 2 பெண் குழந்தைகளை பெத்து அவ புருஷன் வீட்ல அல்லாடுற பொழப்பை பார்த்து அப்படி சொன்னேன். பிரியா கையில சம்பாத்தியம் இருந்தா அவ வாழ்க்கை கஷ்டமில்லாம இருக்கும்னு சொன்னேன். சரிம்மா, நீ சொல்றதை நான் என்னைக்கும் மறுத்து சொல்லியிருக்கேன். பிரியா என் பொண்ணு, அவளுக்கு குடும்பத்தோட கஷ்ட நஷ்டம் எல்லாம் சின்ன வயசுல இருந்து நல்லா தெரியும். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் எசகு பிசகா நடக்காது. போய் இருக்கிற வேலையை பாரு. பிரியா இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லைங்க. தன்னால எதுவோ பேசுறா, சிரிக்கிறா, நடுராத்திரியிலே எழுந்து உட்கார்ந்து என்னவோ எழுதுறா. போக்குல நடை உடை பாவனையில முழுசா ரொம்பவுமே அவ மாறி போயிட்டாங்க. அதை நினைச்சுத்தான் எனக்கு பயமாயிருக்குங்க. லட்சுமி, உன் காலம் இல்லை இது. வயசு பொண்ணு அவளுக்கும் மனசுல ஆசா பாசங்கள் இருக்கும். இதையெல்லாம் போய் நீ பெருசா எடுத்துக்கிட்டு வீணா மனசை போட்டு குழப்பிக்காதே. நான் ஜெயராமையர் வீடு வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். ராஜகோபாலன் கிளம்பி சென்ற பின்னரும் லட்சுமி வீட்டுக்கும் வாயிலுக்குமாய் அலைந்து தெருவில் வெற்று பார்வை வீசி 1/2 மணி நேரம் தொலைந்து போனதுதான் மிச்சம். பிரியா வந்த பாடில்லை. வாசலில் ஆட்டோ வந்து நிற்கும் சத்தம் கேட்டு விருட்டென்று வெளியே வந்து நின்றாள் லட்சுமி. பாக்கியாதான் குழந்தைகளுடன் ஆட்டோவிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தாள். பாக்கியா அதுவும் இரவு நேரத்தில் மூட்டை முடிச்சுகளுடன் குழந்தைகள் சகிதமாக இறங்குவதை பார்த்ததும் என்னவோ ஏதோ என்று லட்சுமியின் பெற்ற வயிற்றுக்குள் சின்னதாய் ஒரு கலக்கம் சட்டென்று அதை மறைத்து கொண்டு படியிறங்கி ஓடிச் சென்று வரவேற்றாள். வாமா பாக்கியா, மீனுக்குட்டி, அனு, வாடா செல்லம் என்று அன்பாய் பேர குழந்தைகளை அணைத்தபடி வீட்டிற்குள் அழைத்து வந்தாள். பாக்கியாவின் முகம் ரொம்பவும் சோர்ந்து போயிருந்தது. மகளை எதுவும் விசாரிக்க மனமின்றி ஓடிச் சென்று காப்பி கலந்து எடுத்து வந்தாள். குழந்தைகள் மீனு, அனு இருவருக்கும் பிஸ்கெட் கொடுத்து உட்கார வைத்தாள். சாப்பிடு பாக்கியா, பரிவாய் மகளின் கேசம் கோதினாள். பாக்கியா இதுவரை அழுகையை அடக்கிக் கொண்டிருந்ததே பெரிய விஷயம் என்கிறார் போன்ற பெருத்த குமுறலாய் அம்மாவின் தோளில் சாய்ந்தாள். மகளின் கண்ணீரிலேயே அவளின் கவலையை முழுசாய் உணர்ந்து கொண்டாள் லட்சுமி. அழாதடி பாக்கியா, அழாதே. பொம்பளை பொறப்புன்னாலே அலறதுக்கா ஜென்மம் எடுத்திருக்கிறோம். நான் இருக்கேண்டி பொண்ணே, தைரியமாயிரு. கட்டி கொடுத்த நாள்ல இருந்து கண்ணீர் விடறியேடி பாவி மகளே. உன் தலையெழுத்து இப்படியாடியே ஆக்கணும்? பாலும் வயிற்றுல வந்து பிறந்து ஏடி. லட்சுமியும் மகளை கட்டிக்கொண்டு விசும்பினாள். அம்மா, இனிமே நான் அங்கே போக மாட்டேன்மா. என்னால அடி உதை தாங்க முடியலைம்மா. குழந்தைங்களையும் போட்டு அடிக்கிறார்மா. அம்மா, நான் சாப்பிட்டு 2 நாளாச்சும்மா. பாக்கியா பெருத்த ஓசையுடன் அழத் தொடங்கினாள். சாப்பிட்டு 2 நாளாச்சும்மா என்ற வார்த்தையை கேட்டதுமே லட்சுமிக்கு வயிற்றுக்குள் ஒரு பிரளயமே நடந்தது. அடுப்படிக்கு ஓடிச் சென்று சாதம் பிசைந்து வந்து மகளுக்கு பேர குழந்தைகளுக்கு என்று தானே ஊட்டிவிட்டாள். வெளியே சென்றிருந்த ராஜகோபாலன் திரும்பி வந்தார். மணி 9 ஆயிற்று.
10 11 பிரியா வரவே இல்லை. ராஜகோபாலன் மௌனமாய் வெளியேறிச் சென்று வழக்கம் போல் டோக்கன் பாலும் பேப்பருமாய் படியேறினார். என்னங்க, பிரியாவை காணலையே, என்ன ஏதுன்னு பாருங்களேன், என் மனசு பதறுது, நான் என்ன பண்ணுவேன், ஐயையோ எனக்கு பயமாயிருக்கேங்க. லட்சுமி காலையிலேயே குமுறத் தொடங்கினாள். ராத்திரியிலிருந்து ரொம்ப பசிக்கிறது, காப்பி போட்டுட்டு வாயேன் லட்சுமி. திருகு சொம்பை மனைவியிடம் நீட்டினார். வீடே பத்தி எரியறப்ப வீடிக்கு நெருப்பு கேட்டானாம் ஒருத்தன். பெத்த வயிறு பத்தி எரியுதுங்க. லட்சுமி, எனக்கு பசியிலே தலை வலிக்குது, நானே காப்பி போட்டுக்கட்டுமா என்று அவர் அடுப்படி நோக்கி விரைய, வெடுக்கென்று சொம்பை பிடுங்காத குறையாய் வாங்கிக் கொண்டு தானே காப்பி போட்டு எடுத்து வந்தாள். பாக்யா கிணற்றடி பக்கம் பாத்திரங்களை துலக்கிக் கொண்டிருந்தாள். குழந்தைகள் பிஸ்கெட் துண்டுகளை வீசி எறிந்து அதை கொத்த வரும் காக்கைகளை வேடிக்கை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தனர். ராஜகோபாலன் குழந்தைகளை ரசித்தவராய் நின்று விட்டிருந்தார். என்னாச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சம் பாருங்களேன், இப்படி வீட்டையே சுத்திக்கிட்டு இருக்கீங்களே. பிரியா என்ன ஆனாலோன்னு எனக்கில்லை தவிக்குது. லொட்டென்று காப்பியை தரை அதிர அவர் அருகில் வைத்த லட்சுமி மூக்கை உறிஞ்சாள். உன் பேர குழந்தைகளை பாருடி, எத்தனை சந்தோஷமா காக்கைகளுக்கு தீனி போட்டு விளையாடுறது என்றவாறே ராஜகோபாலன் காப்பியை ரசித்து அருந்தினார். லட்சுமி, அந்த சேரை இப்படி கொண்டாந்து போடு. லட்சுமி முறைத்து பார்த்தாள். இரவு முழுக்க அழுது அழுது சிவந்து மூக்கு சற்று வீக்கம் கண்டாற்போல் இருந்தது. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கெல்லாம் ஒரு அப்பாவா? என் பொண்ணுங்க வாழ்க்கையே நிர்கதியாயிட்டது. ஒருத்தி கண்ணை கசக்கிட்டு மொத்தமா வந்துட்டா, ஒருத்தி என்ன ஆனால்னே தெரியலை. இந்த கன்றாவியை எல்லாம் காண சகிக்கலை எனக்கு. ஒரு பாட்டில் விஷம் வாங்கி வந்து கொடுங்க, பூரணமா போய் சேர்ந்துடறேன். லட்சுமி ஆற்றாமையால் பொறுமினாள். லட்சுமி, இப்படி வாம்மா, நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளு. உன் பிரியா எங்கேயும் போகலை, அவ இஷ்டத்துக்கு வரன் தேடிட்டா, போரா விடு. ஐயோ, கேட்கவே காது கூசுறது. என்னங்க சொல்றீங்க நீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு லட்சுமி, நம்ம பிராப்தம் அப்படி. கம்ப்யூட்டர் கிளாஸ் இன்ஸ்ட்ரக்டர் யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். என்ன, இன்னைக்கு காலையிலே கல்யாணம், இந்நேரம் தாலி கட்டி இருப்பான். ஐயோ, என்னங்க பெரிய பாறாங்கல்லா தூக்கி போடுறீங்க? லட்சுமி தலை தலையாய் அடித்து கொண்டாள். நடந்து முடிஞ்ச விஷயத்தை மாத்த முடியுமா சொல்லு. லட்சுமி, இந்த ரிட்டையர்டு கிளர்க்காலே வரதட்சணை கொட்டி கொடுத்து கரையேத்த முடியாதுன்னு நினைச்சுட்டா போல அவ. பிரியம் போல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டா. விடு, என்னத்தை பெருசா கட்டி கொண்டு வந்துட்டோம், போறச்சே அதை விட்டுட்டு போறோம்னு கலங்கறதுக்கு. அதோ பார், குழந்தைகள் அப்பன் வீட்டை தலைமுழுகிட்டு வந்துட்டோம். இனி நம்ம படிப்பு, நம்ம எதிர்காலம் என்னன்னா கவலைப்பட்டு நிக்கிறது. எத்தனை சந்தோஷமா விளையாடுறது. குழந்தைகள் போடுற துளி பிஸ்கட் துண்டுக்காக ஆளா பறந்து கொத்தறதே காக்கா. அது அஞ்சறிவு உள்ள பறவைதான். அந்தந்த நேரத்துக்கு இறை தேடுறது, உல்லாசமா சுத்துறது, எத்தனை சந்தோஷமா அதோட வாழ்க்கையை வாழறது. ஆனா மனுஷன் நாம தான் எல்லாத்துக்குமே அடிச்சுக்கிறோம். பகுத்தறிவுன்னு வாயை படைச்சான், சிந்தனையை படைச்சான். இந்த வாயாலே நாம எத்தனை பேரை சிதைச்சிட்டு இருக்கோம்னு நமக்கே தெரியாது. இன்னைக்கும் அவ உன் பொண்ணுதான் பிரியா. அவ இஷ்டப்படி வாழ்க்கையை தேடிக்கிட்டா. மனசார வாழ்த்து, அவ நல்லா இருப்பா. வீடு தேடி வந்தா அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணு. இருக்கிற வரைக்கும் சண்டை சச்சரவு இல்லாத சந்தோஷம்தான் நிஜமான வாழ்க்கை. கூச்சல் குழப்பமில்லாத கூடாதான் இருக்கணும் வீடு. ராஜகோபாலன் பேசிக்கொண்டே போனார். லட்சுமியின் முகத்தில் கவலையின் சுவடுகள் லேசாய் விலகி மெல்ல ஒரு தெளிவு பிறந்திருந்தது. சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.